ஹாய் மெனு கார்ட் ஃபேமிலி. இன்னைக்கு வீடியோவில் டிமார்ட்டில் இருக்கிற இந்த டி ஹோம்ஸ் பிராண்டோட ஈஸி ட்விஸ்ட் மாப்போட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா, என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, இன்னும் என்ன இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈஸி மாப்பை ரொம்ப நாளாக வாங்கணும்னு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ரிவ்யூலாம் எப்படி இருக்குன்னு தெரில, யாராவது யூஸ் பண்ணிட்டு சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன்லேயே பெருசாக வாங்காமல் விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் ஒருத்தங்க இதை பற்றின ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ மேபி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சோம். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இந்த மாப்போட தேவையும் இருக்குது, அதனால் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாப் ஸ்டிக்கோட ஹேண்டில் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இது 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை அப்பா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸ்டிக்கோடு அட்டாச் பண்ணுறதுக்கு இவங்க 2 ஸ்பாஞ்ச் கொடுக்குறாங்க. ஸ்பாஞ்சை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது. அதை இந்த ஸ்டிக்கோட ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லுவாங்க. டைட் பண்ணிக்கணும். இதை லூஸ் பண்ணிவிட்டு இழுக்கணும். லூஸ் பண்ணி இழுத்துட்டு அப்புறம் திரும்ப எல்லாம் இப்படி பண்ணிட்டு திரும்ப ஓகேவா? அடுத்து அதே எடுத்துக்கணும். அப்படியே ப்ரெஸ் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான். அசம்பிள் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். நமக்கு இந்த பேஸை அப்படியே ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே எடுத்து நம்ம ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுலேயும் ஒரு விஷயம் எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு. அது என்னென்னா, இந்த மாப் ஸ்டிக்கை அது உள்ளே வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணோன்னே சருன்னு அந்த ஸ்பாஞ்சு உள்ளே இறங்கி ட்விஸ்ட் ஆகி சுற்றணும். லிட்டரலாக இப்படி சுற்றவே செய்யணும். பட் எதுவுமே ஆகலை. அப்புறம் தான் ஒன்று கண்டுபிடிச்சோம். டைட்டாக இருக்குது. இப்படி திருப்பி இப்படி விட்டுணும். அவ்வளோதான். இந்த சுவிட்சு இங்கே எங்கே இருக்குது, எப்படி திருப்பி டைட்டாக இருக்கும். இப்படி திரும்பி இதோட நிறுத்திட்டு இப்போ அதில் வச்சு பாருங்க. இப்போ அந்த ஸ்பாஞ்சி மாற்றி பாருங்க. போதும். அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும்போது நான் டிமார்ட்லேயே இந்த டி ஹோம்ஸோட ஈஸி ட்விஸ்ட் மாப் மாதிரி எக்ஸாக்ட் ஒரு மாடல் காலா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேயும் இருக்குது. சேம் ப்ரைஸ் 999 தான். பட் இந்த காலான்ற பிராண்டில் 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்களாம். ஏதாவது இஷ்யூனா நம்ம சம்திங் ஒரு காண்டாக்ட் நம்பர் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணால் சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி கம்பேர் பண்ணால் காலாவை விட இதுதான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. யூஸ்வல் மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பக்கெட்டில் நம்ம லிக்விட் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றுவோம், அதே மாதிரி லிக்விடை ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு தண்ணியையும் இந்த இடத்துல ஊற்றிடுறோம். அப்புறம் மாப்பை உள்ளே விட்டு நல்லா ஊற வச்சுட்டு சோக் பண்ணிவிட்டு வச்செல்லாம் நம்ம இந்த மாப்பை ஸ்பாஞ்சை புளியவே தேவையில்லை. அப்படியே சைடில் வச்சு அந்த இப்படி சுற்றினோம்னா இப்படி இறங்கும்ல, அப்படி சுற்றி எடுத்தோன்னா ஃபுல் தண்ணியும் இந்த பக்கமாக வந்துடும். ஆனால் என்ன ஒன்றுன்னா, நம்ம ஃபுல் வீட்டையும் ஒரு தடவை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பிளெயின் வாட்டரில் துடைக்கிற மாதிரியும் துடைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ரூமுக்கும் தண்ணி சேஞ்ச் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அதே தண்ணி தான் அந்த பக்கம் வெளியில் வரும். நார்மலாக நம்ம ஒரு பக்கெட் வச்சு துடைச்சாலும் ஒரே தண்ணியில் தான் துடைப்போம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். பட் நம்ம இந்த பக்கெட்டை தூக்கி எடுக்கிறது, கையில் புளியறது, அந்த வேலையெல்லாம் இதில் கொஞ்சம் ஈஸியாகவே நடந்துருது. அதே மாதிரி துடைக்கிறதுக்கும் நல்லாவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. வெயிட்டாக கிடையாது மாப் ஸ்டிக். ஸ்பாஞ்சில் இருக்கிற அந்த த்ரெட்டுமே திக்காக இருக்கிறதுனால ஈஸியாக அந்த காரை பிடிச்ச இடமெல்லாம் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம ஒரு ஏரியாவை ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டும் லைட்டாக தண்ணி இருந்தது அப்படின்னா அதை இந்த இடத்துல அந்த தண்ணி ட்ரெயின் பண்ணுற இடத்துல வச்சு ஸ்பாஞ்சை நல்லா ட்விஸ்ட் பண்ணி தண்ணியெல்லாம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து ட்விஸ்ட் பண்ணி
பக்கத்து ரூமெல்லாம் நம்ம துடைக்க போகலாம். அதே மாதிரி பக்கெட்டை தூக்குற மாதிரி வெயிட்டை தூக்க தேவையில்லை. வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக கீழே 2 வீல்ஸ் இருக்கிறதுனால இப்படி இழுத்துட்டு போய் நம்ம எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஃபீச்சர். ஃபுல்லாக நம்ம தொடச்செல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா பக்கெட்டை எடுத்து இப்படி கொட்டி கமுத்தி வாட்டரெல்லாம் வந்து வெளியில் இது பண்ண தேவையில்லை. ஒரு சிலிக்கான் ரப்பர் கேப் மாதிரி வச்சுருக்காங்க கீழே. அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வெளியிலே தள்ளிடுது. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களே ஓரளவு வந்து ஒர்க்கெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்லாம் செஞ்சுப்பாங்க. பட் வந்து பக்கெட்டை தூக்கி அதெல்லாம் வந்து செய்கிறது வந்து ரிஸ்க்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா இது வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே நிறைய பேர் வந்து ஒரு பொருளோட பெனிஃபிட் தெரியாமல், யூஸ் தெரியாமல், அது யாருக்கு யூஸ் ஆகுதுங்கிறத யோசிக்காமல் நவீன பூச்சிக்கொல்லும் இயந்திரமா இது அப்படின்னு எந்த ப்ராடக்டை சொன்னாலும் நக்கலாக கமெண்ட் பண்ண தான் செய்கிறாங்க. சில வேலைகளை ஈஸி ஆக்கிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு க்ளீன் வாட்டரை மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்பாஞ்சை நல்லா முக்கி எடுத்து அதே மாதிரி நம்ம ஸ்பாஞ்சிலேருந்து தண்ணியை வந்து ட்விஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு ஸ்பாஞ்சை வந்து ஓரமாக வச்சிடலாம். ரேட் வைஸ் பார்த்தா ஒரு 799க்கு இது அவைலபிளாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஒன்று போயிடுச்சுன்னா கூட நம்ம இன்னொன்று வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹேண்டில் வந்து எல்லாரோட ஹைட்டுக்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால இது வந்து சூப்பரான ஃபீச்சர். பேருக்கு ஸ்டிக் ரொம்ப நீளமாக இருக்கணும், சில பேர் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஒரே சைஸில் இல்லாமல் நம்ம 2-3 சைஸில் வந்து ஹைட்டில் வந்து இதை மாற்றிக்கலாம். நிறைய பேர் வீடு துடைக்கிறவங்களுக்கு இதை கையில் புளியறது பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பக்கெட் தூக்குற மாதிரி தூக்க தேவையில்லை, ஈஸியாக இழுத்துட்டு போயிடலாம். வாட்டரையும் தூக்கி கொட்ட தேவையில்லை. இதே மாதிரி அவுட்லெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வெளியேற்ற. எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. பட் 2 ஸ்பாஞ்சுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் சும்மா ரேண்டமாக நான் வந்து அமேசானில் போட்டு பார்த்தேன். மாப் ஸ்டிக் ரீஃபில், மாப் ஸ்பாஞ்ச் ரீஃபில்னெலாம் போட்டு பார்த்தாலே நிறையா வருது. பட் அதுக்கு ஃபிட் ஆகுமான்னு தெரில. மேபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் இதை ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.